வெல்கம் டு பிபிடிவி பார்ட் 2 கருங்குழி கேஸ் பார்சல் கேஸ். இப்போ இவர் ராமானுஜம் உடனே ஒத்துட்டார். எல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் நினச்சாங்க இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு. பட் ஆச்சரிய விதத்தில் அவர் எல்லாமே ஒத்துட்டார். எங்கே தான் பாய் வாங்கினேன், இங்கே தான் எடுத்துகிட்டு போனேன், இப்படி தான் கட்டினேன் எல்லாம் சொல்கிறாரு. அப்போ இவர் ஐயங்கார் சமுதாயம்னா அவங்க அவரை காப்பாற்ற இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சதே இல்லை என்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப விலையுறந்த ஃபீஸு அந்த லாயரை, அவர் பேர் நரசிம்மாச்சாரி, அவர் இவருக்காக ஆஜரானார், பணமே வாங்கலை. இது ஒரு பெரிய ஹைலைட் அந்த கேஸில். அப்புறம் இந்த மாதிரி கருங்குழியில் இப்படி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததெல்லாம் ஒரே பத்திரிக்கையெல்லாம் அந்த காலத்தில் நியூஸு, மக்கள் அப்படி அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கினாங்க ஒரு நாளும். இதில் என்ன ஆச்சுன்னா 5-6 சாட்சியங்கள் கரெக்டாக இருக்காங்க. அதாவது தாயம்மா, அந்த பாயை தூக்கிட்டு போனவங்க, பாய் கடைக்காரர், அப்புறம் பால்காரர், காலையில் இவர் தான் வாங்கினார் பால், அந்த அம்மாவை காணோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தாங்க அந்த அம்மா கீழே வந்துட்டு 7 மணி வரைக்கும் இருந்தாங்க ஜனவரி 11. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஒருத்தவங்க இவர் காலையில் 4 மணிக்கு வெளியே புறப்பட்டுட்டு அப்புறம் ஒரு 8-9 மணிக்கு திரும்பி வந்ததை பார்த்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சாட்சிகள் இருக்கிறாங்க. அதனால் இவர் தான் எவ்வளவோ வாதாடியும் இவர் மேலே தான் 9 ஜூரியில் 9 மெம்பர்ஸில் 6 பேர் இவர் தான் அந்த கொலையை செய்தாருன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் செய்யலைன்னு சொன்னவர், அப்புறம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டேன். நான் செஞ்சேன்னு சொன்னவர், அப்புறம் நான் செய்யலைன்னு சொல்கிறாரு அடுத்த செஷனில். ரொம்ப வினோதமாக இருக்குது அவர் பண்ணுறது ராமானுஜம் ஐயங்கார். ஆனால் அந்த கணவர் பார்த்தசாரதி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவன் தான் என் ஒய்ஃபை அழைச்சிட்டு போய் அவன் கொண்டுட்டான், ஏன்னா அவன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா, சில்வர் பாத்திரம் வெள்ளி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான்ட்டு. ஸோ அதையும் அவர் ஒத்துக்கலை. அது என் மனைவி நகையை தான் நான் அடகு வச்சேன்னு அவர் சொல்கிறாரு ராமானுஜம். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கச்ச அவங்களுக்கே பல கோர்ட்டு முறையீடு நடந்த போது தீர்ப்பு வந்தது, இவரை தூக்கில் போடணும் தான் தீர்ப்பு வந்தது. அது அதுக்கப்புறம் அந்த இங்கிலாந்து ராணியுடைய இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க, அந்த வைசராய் அவங்க மூலம் இவங்க கருணை மனு தாக்கல் பண்ணார். கருணை விடவே இல்லை அந்த சமுதாயத்தினர், அவங்கள காப்பாற்றணும்னு முழு மூச்சில் இறங்கிட்டாங்க. அப்போ கருணை மனு தாக்கல் பண்ணும்போது அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, 1933 நடந்த கேஸ், இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். எல்லா கேஸும் நிறைய இருக்குது, ஆனால் இதில் ஒன்று சொல்கிறாங்க. என்ன வாதாடினாங்கன்னா, ஐ விட்னஸ் இல்லை, அவர் கொலை பண்ணதை எந்த ஐ விட்னஸும் இல்லை. ரெண்டாவதாக கீழே இருந்த ஒண்டி கொடுத்துனக்காரங்க யாருக்குமே ஒரு